ஹலோ வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸுக்கு மேலேயே வந்து எந்த வீடியோஸும் போட முடியல, ரியாக்ட் பண்ண முடியல வேலைகள்னால. கொஞ்சம் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருந்தது. அதனால் வந்து இதுக்கு தனியாக டைமே ஒதுக்க முடியாத மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதனால் பராசக்தி டீசர்லேருந்து நிறைய சாங்ஸு நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன், ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட் காய்ஸ். ஸோ இப்போ வந்து நீக் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு ட்ராகன் ட்ரெய்லர் வருது. 2 படமும் Feb 21 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ கிளாஷ் ஃப்ரம் த ட்ரெய்லர் இட் செல்ஃப். ஓகே, ஸோ தனுஷோட டைரக்ஷனில் வர 3ஆவதோ 4ஆவதோ படம் நினைக்கிறேன் இது. ஓகே, லெட்ஸ் செக் இட் அவுட். ஒரு நார்மலான லவ் ஸ்டோரின்னு தான் சொல்லி இதை விளம்பரப்படுத்துகிறாங்க இந்த படத்தை. சரி, என்ன இதுன்னு பார்த்துருவோமே. ஓகே, லெட்ஸ் கோ. ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்போ இந்த பையன் யாரு? ஆம் பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. நீங்க குக்கா? நான் குக் இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒன்று தானே. உனக்கு எவ்வளவு சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக். இப்போ நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா? ரிடிகுலஸ். வரண்யா மேம். அப்பா, திஸ் இஸ் பிரபு. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஓப்பனாவே சொல்றேன், பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. சூப்பர் மியூசிக். ஓ, உனக்கு எதுவுமே நார்மலா நடக்காதடா. I want to marry you. Let's get married. So கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க. ஒரு லவ் கலாட்டா போல. இது உனக்கு கொஞ்சம் கூட பண்ணா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நாட், சான்ஸே இல்ல. ஜிவி பீட் அடி. சூப்பர் பிஜிஎம் பவர் ட்ரெய்லர். மிஸ் நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக மூவ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மியூசிக் அட்ராக்டிங் மோர். ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. இது ஓமை கடவுளை மாதிரி ஒரு கான்செப்ட் நினைக்கிறேன். 21st Feb ரிலீஸ். ஓகே, வாட் ஐம் திங்கிங் மீன்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் த ட்ரெய்லர், ஓமை கடவுளை வந்து பார்த்துருப்போம் இல்லையா? அதில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி ரோலில் வந்து ஒரு லவ் ஸ்டோரியை சால்வ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் வருவாரோ, அதே மாதிரி தனுஷும் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி ரோல், ஒரு ஒரு குப்பீட் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த லவ் ஸ்டோரியை சொல்கிறதோ இல்லை அந்த லவ் ஸ்டோரியை நடத்துகிறதோ அதில் சால்வ் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபேண்டசி கேரக்டரில் தனுஷ் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கிளிப் ஆஃப் தனுஷ் வாஸ் பார்க்கும்போது அது ஃபெட் லைக் தட். அப்படிங்கும்போது தான் அந்த டைட்டிலே போட்டிருந்தாங்க. நீக்குன்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான கதைன்னு தான் போட்டிருப்பாங்க. அதை சொல்லி தான் ட்ரெய்லர் ஆரம்பித்தாங்க. நாமளாக தான் போகுது அதானே. ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லரை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி அழகாக கொண்டு போனது வந்து அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த பிஜிஎம். ஜிவிபியோடைய பிஜிஎம் வாஸ் அந்த பீட்டு, அந்த லவ், அந்த கலாட்டா, அந்த ஃபன்னு ப்ளஸ் அந்த பீட் ப்ளஸ் பிஜிஎம்லாம் சேரும்போது இட் வாஸ் கிவிங் எ வெரி நைஸ் ஃபீல். நம்ம நல்லா ஃபீலோட கொடுத்துச்சு. அண்ட் ஒரு விஷயம் எனக்கு என்ன இப்போயே ஒரு மைனஸாக தோணுச்சுன்னா, மேத்யூ தாமஸ் உடைய வாய்ஸ். ஐ நோ த வாய்ஸ் ஆஃப் ஹிம். நான் மலையாள மூவிஸ் பார்ப்பேன், நான் அவரோட படங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது அவருடைய ஒரிஜினல் வாய்ஸ் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அவருடைய வாய்ஸ் டப்பிங் வந்து ரொம்ப ஒட்டாத மாதிரி இருக்குது. தமிழுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மேத்யூ தாமஸோடைய அந்த டப்பிங் வாய்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சிங்காக ஒட்டாத மாதிரி இருக்குது.
அது எனக்கு ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் ஆகுது. அவருடைய வாய்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும், தெரியாமல் அவரோட படங்கள்லாம் பார்க்காதவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையே தெரியாது. பட் எனக்கு அவருடைய வாய்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால, நான் அவருடைய படங்கள் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால, எனக்கு அவருடைய டப்பிங் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமுங்கிறது மட்டும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஓட்டையை நான் பார்க்குறேன். அண்ட் அதை தவிர்த்து மற்ற லீட் ஆக்டர்ஸாக பண்ணவங்கலாம் பெரும்பாலும் நியூ ஃபேஸஸ் தான், பெரும்பாலும் வாய்ஸ்லாம் பிரச்சனை இல்லை தெரியாது. அண்டு மற்ற ஹீரோயின்ஸோடைய வாய்ஸஸும் அழகாக வந்து அவங்க டப் பண்ணாங்களா இல்லை வேறு அவங்களாம் பண்ணாலும் தெரியல, ஆனால் அழகாக சிங்க் ஆகிருக்கு. Feb 21 ரிலீஸ். இட்ஸ் லுக்ஸ் ஸோ குட், இட் லுக்ஸ் ஸோ கலர்ஃபுல் அண்ட் ஃப்ரெஷ். நல்லா இருக்குது. தனுஷ் என்ன பண்ணியிருப்பார் புதுசாக? வழக்கமான காதல் கதையில் அவர் என்ன புதுசாக விஷயத்த உள்ளே சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு கீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட வரப்போகிறது டிராகன் அப்படிங்கிற இன்னொரு பயங்கர கலாட்டாவான ஒரு படம். அதுவும் அஸ்வத் மாரிமுத்து அராஜகம்னு டேகே போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு கிளாஷாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் நீக் ட்ரைலர் ஒரு மாதிரி லவ் ப்ளஸ் கலாட்டா அண்ட் ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு விஷயம். தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஓமே கடவுளையோடைய டச் அந்த மாதிரி டச் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அது பார்ப்போம், தெரிஞ்சிடும். ஸோ ஏதோ நான் வீடியோ முடிச்சு வீடியோ போய் நல்லா எக்ஸ்ட்ரா கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.